வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் 2025ல நீங்க பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு எதை சொல்றதுன்னே தெரியாது. அவ்வளவு அளவுக்கு அசிங்கமாக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில அவ்வளவு கெடுதல்களாக இருக்கட்டும், அனைத்தையும் உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய உறவினர்கள் உங்களை எதிர்த்திருப்பாங்க. உங்க கூட பழகின நண்பர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் அது கும்ப ராசிக்காரங்க தான் 2025ல அவ்வளவு கெடுதல்கள், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு அவமானங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு 2026 உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். உங்களை விட்டு போனவங்க அனைவரும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல அவங்கள ஏத்துக்கிடக்கூடாது. அப்படி ஏத்துக்கிடாம இருந்தா தான் உங்களுக்கு நன்மைங்கிறது நடக்கும். கண்டிப்பா விட்டு போன காதலனோ காதலியோ இந்த ஒரு நேரத்துல கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களை தேடி வருவாங்க. அவங்க ஆசை வார்த்தை பேசி உங்கள்ட்ட மயக்குவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல அவங்கள நம்பி நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு அழிவை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு அவங்க பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய கான்டாக்டை அப்படியே நீங்க முடித்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலை இடங்களிலும் உங்களுடைய அலுவலகத்திலும் நீங்க நினைத்த மாதிரி பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரே சம்பளத்தையும் ஒரே இடத்துலையும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூறுகின்ற நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பதவி உயர்வானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது பெரிய அளவுல உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பக்க பலமாக இது கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பம் ராசியை பொறுத்த அளவுக்கு காற்று ராசியாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட காற்று ராசியாகிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் வாழ்க்கையில வளர்ச்சி காணக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். வளர்ச்சிங்கிறது என்னோட தொழில இல்லை, ஆனா தொழிலே நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்லயே எனக்கு போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கும் அடிக்கி நான் தொழிலை எடுக்க போறேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு கூறக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களும் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு தொழிலுங்கிறத தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதங்களுக்கு நீங்க லாபங்கிறத பார்க்கவே கூடாது. ரொட்டேஷன்ல விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கை காசு எதுவும் போடாம தொழில் தொடங்கின பிறகு ரொட்டேஷன்ல விட்டுக்கொண்டே இருக்கணும். விட்டுக்கொண்டே இருந்து அதுக்கப்புறம் லாபம் அப்படிங்கிறத நீங்க நினைத்து பார்க்கணும். 6 மாதங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க நினைத்தே பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே தான் தொழில் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொறுமையுடன் நீங்க இருங்க. பொறுமையுடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். கண்டிப்பா ஒரு நேரம் உங்களுக்கான நேரமாக கண்டிப்பாக மாறும். அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நாளுக்காக நீங்க பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணியிடத்துல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்து ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பினையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல பெறுவீங்க. அப்படி உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது என்றால் அது அலுவலகத்திலேயோ இல்லைன்னா நீங்க வேலை செய்கின்ற இடங்களிலோ உங்களுடைய ஊர்லேயோ ஏதாவது ஒரு இடங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அதுவும் உங்களுடைய திறமைகளை மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு அப்படி கிடைத்தது என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பம் ராசியில பிறந்தவர்களுக்கு உண்மையில இந்த ஒரு நேரத்துல சவால்கள் நிறைந்த ஒரு நாளாக ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்களே கம்முன்னு இருந்தாலும் நீங்களே மற்றவங்க கூட வம்பு தும்புக்கு போல அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் மூலமாகவோ இல்லைன்னா நீங்க வேலை செய்கின்ற இடத்தின் மூலமாகவோ உங்களுடைய அலுவலகத்தின் மூலமாகவோ நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்கின்ற சில விஷயங்களின் மூலமாக இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எதிரிகள் அக்கம் பக்கத்துல அங்கங்கன்னு உருவாகுவாங்க. அவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சவால்கள் விடுவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் மற்றவங்களின் சவால்களை நீங்க எதிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கண்டிப்பாக நடக்கும். பணியிடத்துல அலைச்சல்கள் நிறைந்து இந்த ஒரு நேரத்துல காணப்படும். அதே போல பதவி உயர்வு கிடைப்பதனால் அதாவது உங்களுடைய வேலைகள்ல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான வேலைகள் அதிகமாகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்ற நாட்களை விட இந்த ஒரு நேரத்துல வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களுடைய பணியிடத்தின் மூலமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். ஆனா அதனை நினைத்து நீங்க மனம் மறந்தக்கூடாது. அது உங்களுடைய அடுத்த பதவி உயர்வுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பண விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக
உங்களை விட்டு விலகாது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கண்ணும் நீட்டி கொண்டே தான் இருக்கும். நீங்களும் எவ்வளவோ பணத்தை நீங்கள் வாங்கின கடனுக்காகவோ இருக்கட்டும், இல்லைன்னா செலவுக்காக இருக்கட்டும், வீட்டில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கும், உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். அனைத்திற்கும் நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ பணத்தை கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, சம்பாதிச்ச பணம் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொடுத்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பண விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது இன்னை வரைக்கும் முடிஞ்சிருக்காது. அது இன்னும் நீடித்து கொண்டே தான் இருக்கும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் இந்த ஒரு பண விஷயத்தின் மூலம் கொஞ்சம் மனசளவில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இந்த ஒரு நேரத்தில் முதலீடுகளில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதில் முதலீடு செய்தாலும் சரி, அதில் நீங்கள் அதிகமான கவனத்துடன் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அறிமுகம் இல்லா நபர்களின் வார்த்தைகளை நம்பி நீங்கள் பண இழப்பை இந்த ஒரு நேரத்தில் சந்திக்க வேண்டாம். அப்படி அறிமுகம் இல்லாத நபர்களின் வார்த்தைகளை கண்டு நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பண இழப்பை சந்திச்சிங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு லாஸ் போல தெரியும். அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணமானது மற்ற விஷயங்களுக்கு தேவைப்படும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அறிமுகம் இல்லாத நபர்கள் அவங்களுடைய பேச்சு வார்த்தையால் உங்களை வந்து கவர்ந்து இழுப்பாங்க. அதிக அளவில் ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க. பணமானது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறி உங்களை பணத்தை வந்து அதில் செலவழிக்க வைப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நீங்கள் செலவழித்த பணம் கூட உங்களுக்கு திரும்பி வராது. அந்த அளவுக்கு நஷ்டமானது ஆகிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பி எதுலேயும் நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்கணும். முடிந்த அளவிற்கு நீங்கள் வாங்கின பணத்தையோ இல்லைன்னா உங்களுடைய செலவுக்கும் தேவைப்படுகின்ற பணத்தை கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கொடுங்க. மற்றவங்களை நம்புவது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போல் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய ஊரிலோ இல்லைன்னா உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களிலோ பெரிய நபர்கள் அனைவரும் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவர்கள் உங்களையும் ஒரு ஆளாக மதித்து இந்த ஒரு நேரத்தில் உங்களை இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இதனால் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சகோதர வகையிலிருந்து ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இத்தனை நாட்கள் ஒரு பாம்பும் எலியும் போல இருந்த சகோதரர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்கும் இடையில பிறக்கும். இதனால பெரிய அளவில் உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷப்படும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை இதனால் உங்களால் இந்த ஒரு நேரத்தில் அடைந்து கொள்ள முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பானது உயரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளானது முன்னேற்றகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். மனை இடம் வாங்கும் யோகமானது உங்களுக்கு அதிகமாகவே இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வந்து சேரும். அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல தெரிந்து அந்த பூர்வீக சொத்து உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட வருமானங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கொட்டும். கையிருப்பும் உங்களுக்கு அதிகமாக கூட தொடங்கும். பணவரவு தாராளமாக உங்களுடைய கையில் பரலும். வேலை இடத்துல மதிப்பும் உங்களுக்கு அதிகமாக கூடும். பாராட்டுகள் உங்களை தேடி வரும். விரும்பிய இடத்துக்கு மாறுதல்களானது உங்களுடைய அலுவலக வேலைகளில் விரும்பிய இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மாறுதல்கள் கிடைக்கும். வடக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தொழிலுக்கு தேவையான அனைத்தையும் நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த தொழிலில் நீங்க திட்டமிட்டது அனைத்தும் நீங்க நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும். வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற உறுதியோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கும். உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வீட்டு பிரச்சனையால சிறிதளவு மனம் வந்து சற்று சகலப்படுவீங்க, சற்று சஞ்சலப்படுவீங்க. ஞாபக மறதி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது பெரிய அளவில் உங்களுடைய பலவீனமாக கருதப்படும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் சிதறாம நீங்க வாகனத்தை ஓட்ட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. தொழில் கணக்கு வழக்குகளை நீங்க அன்றன்று பார்த்து முடித்தால் நீங்க பெரிய அளவில் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கும் ஒரு நாளாக இந்த நாளானது விளங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக விளங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு இந்த ஒரு நேரத்தில் கூடும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசி என்பவர்களுக்கு நினைத்ததை நடத்த முடிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக